தனக்கு பருவம் தெரிந்த வயதில், அரசியல் தெரிந்த வயதில் கட்சி நடவடிக்கைகளை பங்கேற்கிறாரு. உறுப்பினராக தொடர்றாரு. ஒரு கட்டத்தில் இளைஞரை வழிநடத்துவதற்கு சரியாக இருப்பார் என்று கட்சி நம்புது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை பல லட்சம் இளைஞர்களை கொண்டாந்து சேர்க்கிற ஈர்ப்பு சக்தியாக திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை திசைதோறும் பரப்புவதற்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக அவர் இருக்கிறார் என்று கட்சி நம்புது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்க நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை இவர் கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காக தான் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. அந்த இடம் எப்படி வருது? ஸ்டாலின் அவர்களின் மகன்கிறனால தானே வருதுங்கிறதா? அது இங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க. நீங்க எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. நான் பல இடங்களில் சொல்வது எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய அப்பா அரசியல்வாதி என்பதற்காக யாரும் வரவில்லை. அப்பா பேசுகிற தத்துவம் சரியாக இருக்கிறதா? அப்பா பேசுகிற இந்த அரசியல் சரியாக இருக்கிறதா? அந்த தத்துவம் சரியாக இருந்தால் தான் அவர் முதல்ல உள்ள வர முடியும். இல்லை என்றால் அந்த இடத்துலயே இந்த அமைப்பு அதை ஒமிட் பண்ணி தள்ளிடும். ஏன்னா பல வரலாற்றுகள் இருக்கீங்க. ஏன்னா ஜனநாயக நாடு. அப்பதான் முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் சேப்பாக்க தொகுதியில் நிறுத்துகிறோம்.